வெல்கம் டு ரிச்சி டைம்ஸ். நாம் இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், மஷ்ரூம் 65. இப்போ இதை எப்படி செய்யணுங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மஷ்ரூம் 65க்கு நான் 100 கிராம் காளான் எடுத்திருக்கேன். முதல்ல இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு சின்ன பிஞ்ச் ஃபுட் கலர், இது ஆப்ஷனல் தான், 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ். இது கூடவே நான் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு கெட்டியான பக்குவத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி எதுவும் ஃபார்ம் ஆகாமல் நம்ம இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதில் நம்ம 100 கிராம் காளானெல்லாம் சேர்த்துடலாம். இதை மசாலா எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் இதை அப்படியே விட்டுறலாம், நல்லா ஊறட்டும். இப்போ அரை மணி நேரம் கழித்து கடாயில் நான் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ஒரு மஷ்ரூமாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மஷ்ரூம் பீசஸ் எடுத்துருந்ததுனால மசாலாவில் அப்படியே மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் போட்டேன். உங்கள் கிட்ட பெரிய சைஸில் காளான் இருந்தால் அதை 2ஆக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை எல்லா பக்கமும் திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, நம்ம வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம மீதி இருக்க எல்லா காளானையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி கூட. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. நான் இதுக்கு டொமேட்டோ கெச்சப் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த சூப்பரான மஷ்ரூம் 65 ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.